ஹாய் ஹலோ ஸ்குவாட், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பை த வே இப்போ தான் நான் கிளம்புறேன். ஈவினிங் ஆகிடுச்சி, ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சி. இப்போ தான் நான் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கே வெளியே கிளம்புறேன்னா பார்த்துக்குங்களேன். நேற்று ஒரு 10-11 மணிக்கு வரைக்கும் இருந்தேன். எல்லாத்துக்கும் போயிட்டு போன வருஷமாக செலிப்ரேஷன் அவ்வளோக்கெலாம் இல்லை. சும்மா அப்படியே 10-11 மணிக்கு வெளியே இருந்துட்டு நான் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். நியூ இயர் அப்படி தான் போச்சு. இப்போ தான் வந்துட்டு கிளம்புறேன் நான் வெளியே போகிறதுக்காக. இந்தா வந்துட்டா கேமராக்குள்ளே. வாடா தாங்க, வாடா உள்ளே வந்துட்டியா? இந்தா சிரிச்சுக்கிட்டே வரா பாருங்க. வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு விட்ருவோம் பார்த்துக்க. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஓரமாகறியா ஒரு நிமிஷம்? அவ்வளோதான் கிளம்பியாச்சு. மணி 6 மணி ஆச்சு சாயங்காலம். இருந்தாலும் நமக்கு இப்போ தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால அப்படியே வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு காளான், ஒரு பானிபூரி சாப்பிட்டு நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஏன் வீட்டிலே இருப்பானே அப்படின்ட்டு தான். ஓகே, நீங்களும் நியூ இயர் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா போச்சா? இனிமேட்டுக்கு எப்படி இருக்க போது? ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கா இல்லையா? இல்லை கடைசி வரைக்கும் இப்படி தாண்டா வாரங்கள் வருஷங்கள் வேணால் மாறலாம், நாம் மாற முடியாது கடைசி வரைக்கும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். டேய் சரி ஓகேவா, கிளம்பு, சீக்கிரம் கிளம்புடா, போகலான்டா. மணி என்னாச்சு? இருட்டு கட்ட போகுது. அப்புறம் கேக்கு நைட்டு வாங்கினது இன்னும் வெட்டவில்லை. அப்படியே பாருங்கள், உள்ள பத்திரமா வச்சுருக்கிறதா இருக்கு. நைட்டு வாங்கின கேக்கு அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் வெட்டல. சென்னை கேக்ஸில் வாங்கினது நைட்டு வாங்கின கேக் அப்படியே வச்சுருக்கேன். எப்போ இது வெட்டுறது, எப்போ முடிக்கிறது? நியூ இயரே முடிஞ்சிடும். பரவாயில்ல, வருஷம் ஃபுல்லாக நமக்கு நியூ இயர் தானே, அதனால் இருக்கட்டும் விடுங்க. லைட் ஆஃப் பண்ணால் போனால் திட்டுவாங்க. என்னடா 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 கிளம்பிட்டியாடா? போலாமா? உடைய எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சா? போலாம். அப்புறம் என்ன, எப்பயும் போல தான் வருஷம் மட்டும் ஓடிட்டுருக்கு. வாழ்க்கையில் எதுவும் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே வருஷம் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு வைப் இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே இந்த கடைசி இந்த ஒரு 365 நாளும் திறந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்கிறது தெரில. ஓகே, நம்ம அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே கிளம்புவோமா? டாட்டா. வந்தாச்சு. எப்பயுமே நம்மளுடைய பெருமாள் எப்போனாலும் நம்ம இங்கே தானே வருது, அதனால் இங்கேயும் வந்தாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். போவோமா சந்தைக்கு? போலாமாடா? கீழே இங்கே உட்காந்துக்கிறியா இல்லை கீழே போய் உட்காந்துக்கிறியா? கீழே வந்து உட்காந்துக்கிறியா? சரி ஓகே. நல்ல ஒரு ஈவினிங் டைம், நல்ல ஒரு ஜாலியான ஒரு ரைட்டை பனிக்காற்றுல அப்படியே கிளம்பி போய்ட்டுருக்கோம். சுற்றுச்சூழல்கள்லாம் இப்படி தான் இருக்குது. அப்படியே நாமளும் போக வேண்டியதுதான். நாங்கள் எங்கே போகிறோன்னா நியூ இயர் அதுவுமா காலையிலேருந்து எங்கேயுமே போகலங்கிறதுனால சந்தைக்கு போய்ட்டுருக்கோங்க. ஒரு 4 நாளைக்கு தேவையான காயை வாங்கிட்டோம்னா ஜாலியாக போகும்ல. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு வீட்டிலே ஜாலியாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம், நானும் என் மனைவியும். நான் பண்ணுறது